ஏய் எல்லாம் லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேங்க. அம்மா அம்மா இந்தாங்கம்மா பூ. என்ன முத்து இவ்வளவு லேட்டு? நம்ம ஏரியால பூ கடையே இல்லம்மா, டவுன் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தேன், அதான் லேட்டு. இந்த புடிங்க. முத்து. சொல்லுங்கம்மா. நாங்க எல்லாரும் கல்யாணத்துல சாப்பிட்டு வருவோம். இந்து அண்ணி வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் சமைச்சா போதும். சரிம்மா. நான் யாருக்கு பூ கொடுக்கணுமோ அவங்க வாங்கிக்க மாட்டேன்றாங்க. ஓம் காதலாய நமஹ. ஓம் இந்துவாய நமஹ. ஓம் சக்சஸாய நமஹ. ததாஸ்து ததாஸ்து. விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போனோம்னு ஆசைப்பட்டவங்க யாராவது உன் முன்னாடி இப்படி போறோம்னு ஒருத்தராவது யோசிச்சாங்களா? இல்ல உனக்கு துணையாதான் யாராவது இருக்கணும்னு நினைச்சாங்களா? உன் மனசுக்கு என்ன தேவை? ஒரு மாறுதல் தேவை. நீ போட்டிருக்கிற துணிக்கு ஒரு கலர் தேவை. உன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும்ன்றத உன் கம்ப்யூட்டரை விட நான் பெட்டரா சொல்வேன். இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுத்த ஏதாவது ஒரு கலர் துப்பட்டாவை போட்டுக்க கூடாதா? நீ எனக்கு முத்தம் கொடுத்து நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். நீ என்ன அடிச்ச, நான் உனக்கு திருப்பி அடிச்சிட்டேன். ஆனா என் காதலை மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் அலம்பிடிக்கிறியே ஏன்? பயம் பயம் பயம். எங்க காதல் வந்துருமோன்ற பயம். மேடம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போறேன். நான் காதலிச்சது காலேஜ்ல படிச்ச அந்த தைரியமான இந்துவை எப்போ ஒரு விபத்துக்கு அப்புறம் நீ கோழியா மாறிட்டியோ அப்பவே உன்னை எனக்கு பிடிக்கல. நான் காதலிச்சது உன் தைரியத்தை. அது வரும்னு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது வரல. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு, நான் வரேன். ஹலோ. ரொம்ப சந்தோஷம். அவசரப்பட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு இப்ப போயிட்டேன்னு யோசிக்கிறேன். இல்ல என்ன சொல்ல, அதான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குதா? மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல தைரியம் இல்ல, அம்புடுதேன். பாரு, மிஸ்டர் முத்துவுடைய அட்ரஸ் இங்க இருக்கு. அவனை வீட்டுல போய் பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தைரியமா ஒரு முடிவெடு. ஏமா தயங்குற? அவனை இந்த வீட்டுல சமையல்காரனை சேர்த்ததே நான் தான். அவனை பத்தி என்கிட்ட சொன்னதே இந்த ஜீவாதான். காலம் பூரா என்ன மாதிரி மூலையில உட்கார்ந்திருக்காமே, இந்த விலாசத்துல அவனை பார்த்து நல்ல முடிவாயிடு. கவலைப்படாதே, நிச்சயமா அவன் நல்ல முடிவா தான் எடுப்பான். ஹாய் டார்லிங். யா கண்ணை மூடு. எது கண் மூடு சொல்லுது? உன்னை மொட்டை மாடியில இருந்து குப்புற தள்ளி விட. வாட்? ஏய், கண்ணை மூடு, உனக்கு சொர்க்கம் காட்டுது. ஓ, சொர்க்கம் காட்டுது. காட்டுது. அப்ப மூடு. மூடு. இப்படி நில்லு. என் கைய புடிச்சுக்க, இந்த கையையும் புடிச்சுக்க. இப்ப கண்ணை தெற. பார் பார், சென்னை நகரத்தை பார், ஆகாயத்தின் தூரத்தை பார், மேகத்தின் நடனத்தை பார், இயற்கையின் அகலத்தை பார், பூமியின் ஆழத்தை பார். உலக காதலர்களின் முகவரியாக விளங்கும் என்னை பார் காதலியே. கண்ணை திறந்து பார். உனக்கு என்ன தெரிகிறது? எப்படி தெரிகிறது? சொல் காதலியே, சொல் டயானா, சொல் சொல். எனக்கு சொல், உன் கண்களுக்கு தெரிவது எல்லாம் சொல். எனக்கு எதிரில நிறைய குடிசைங்க தெரியுது, கீழே நிறைய குப்பைங்க தெரியுது, அந்த பக்கம் சாக்கடை ஓடுறது தெரியுது, இந்த பக்கம் கூ ஓடுறது தெரியுது. அப்புறம் ஒப்பன் டப்பா தலைய ஓரமா நடந்து போறானே, அது தெரியுதா? உன்ன போய் டைட்டானிக் ரேஞ்சில் லவ் பண்ண மாதிரி என் புத்திய செருப்பா அடிக்கணும். படி. என்னது பாருங்க. என்னன்னு சொல்லு. கல்யாண பத்திரிக்கை. யாருக்கு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? பிரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்னடா அது? எனக்கு 60ஆம் கல்யாணமா? ஏய், எதுக்குடா இதெல்லாம்? அப்பா,
பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எந்த வயசுல வேணாலும் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு பசங்க பண்ணி பார்க்குற கல்யாணம் 60ஆம் கல்யாணம் தான். நீங்க எதுவும் சொல்லாம இதுக்கு சம்மதிக்கணும். அதுக்காக இவ்வளவு ஆடம்பரம் தேவையா? எங்க 3 பேருக்கும் நீங்க பிரமாதமா கல்யாணம் பண்ணீங்க. அதுல ஒருத்தன் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாங்க 2 பேரும் நடத்துற கல்யாணம் அது. உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. கமான் லவ் கேம்ஸ் ஆடலாம். கண்கட்டி ஆடுறது, கோலி ஆடுறது, நொண்டி ஆடுறது, கிரிக்கெட் மேட்ச் ஆடுறது, இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்குது. அது என்னது? லவ் விளையாட்டு? இது லேட்டஸ்ட் கேம்ஸ், லவ் கேம்ஸ். அப்படின்னு விளையாட்டு யாரு ரொம்ப தூரம் எச்சு துப்புறாங்களோ அவங்க வின். एक मरा क्रिकेट बाल थ्रो பாத்திருக்கு, ஜாவ்லின் த்ரோ பாத்திருக்கு, ஷாட் புட் த்ரோ பாத்திருக்கு. அது என்ன எச்ச த்ரோ பண்ணி விளையாடுறது? இந்த கப்பல் படம் வந்ததுல இருந்து இந்த கேம்ஸ் ஒலிம்பிக்ல சேர்த்துக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. துப்பு. ஓ, அப்போ ஒலிம்பிக் லெவல்ல துப்புது. இப்ப நான் துப்புது. ஹாய் டினோபால். வாவ், எவ்வளவு பாரா துப்பிச்சு. வெறி பிடிச்ச மூஞ்சியை பார்த்து வெறி பாரா துப்பிட்டேன். வா, ஓடி போயிடலாம். மா மா என்னடா? மா கல்யாணத்துக்கு வலைப்பட்டி தவுலும் ஜெய்சங்கர் நாதஸ்வரமும் பிக்ஸ் பண்ணிட்டேன். ரிசப்ஷனுக்கு மேண்டரன் சீனிவாசனுடைய கச்சேரி, சமையலுக்கு அறுசுவை அரசு நடராஜன். எப்படி? சரி சரி, சாப்பிடுவா. இந்த இன்விடேஷன் கொடுக்க போற பையனை இன்னும் காணுமே. தெரியலையேம்மா. எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. எங்க போயிருப்பான்? ஐயோ, அண்ணா. தலைக்கு மேல வேலை இருக்கு. அண்ணா, அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தன்னைக்கு 60 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஆளுங்களை பிடிச்சாச்சு. ஆனா சாப்பாட்டுக்கு மண்டபத்துக்கு வரமாட்டாங்களாம். நாம தான் அவங்க எங்க இருக்காங்களோ சாப்பாடு அங்க கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, நிறைய வேலை இருக்கு. நைட்டுக்கு வர நான் சமைக்கிறேன், சீக்கிரம் சாப்பிடுங்க. அம்மா நீ ஏமா சமைக்கிற? முத்து எங்க? போயிட்டான். ஏன்? தெரியலப்பா. நமக்கு கிடைச்ச அழகான சமையல்காரன். சமையல்காரன்லயே அருமையான சமையல்காரமா. மா அவனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம தம்பி ஞாபகம் தான் வருது. அவன் வந்ததுல இருந்து எனக்கு இறந்து போன என் தம்பியே வந்த மாதிரி இருந்தது. நீ கவலைப்படாதமா, இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். நிச்சயமா நீங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு முன்னாடி நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இது பாரு, உன் மனசுல பாதி இடத்த புடிச்ச முத்துவ உள்ள போய் பாரு. அவனை நீ முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. உன்னோட வாழ்க்கை முத்துவோட தான் நீ முடிவு பண்ணிட்டீன்னா எந்த எதிர்ப்பையும் மீறி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது பாரு, இன்னும் 2 வருஷத்துல 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. இனிமேலே பொம்பளைகள் எல்லாம் வாச தெளிச்சு கோலம் போட்டு இருந்து பிரயோஜனம் இல்லமா. வாழ கத்துக்குங்க. வரதட்சணை காட்டானுங்கன்னா வாய் மேலேயே எட்டி மிதிங்க. தலை குனிஞ்சு நடந்ததெல்லாம் போடுமா. ஏன்னா குனிய இந்த நாய்க்கு கொட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்க. தலை நிமிந்து நடங்க. அதுக்கப்புறம் அத்து அரிக்கிறது 2ஆல ஒண்ணு பாத்துடலாம். வரேன். Yes, what can I do for you? Mr. Muthu. Mr. Muthu Kumar or Mr. Muthu Manohar? Cook. Cooka? Sorry. அவர் குக்கா வேஷம் போட்டு. என்ன சொல்றீங்க? நீங்க உள்ள போய் நான் இந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி வாங்க. கம். இப்படி உட்காருங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு எம்டி கிட்ட சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 3 பேரும் எம்டி வர சொன்னாரு. கனடால இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கானே எப்படி கேக்குறாரு. வந்திருக்கு. அந்த மெசேஜ் உடனே கொண்டு வர சொல்றாரு. ஓகே. ஆஸ்திரேலியாக்கு உடனே ஃபோன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சதானே எம்டி இமிடியேட்டா கேட்க சொன்னாரு. ஓகே. ரிசர்வ் பேங்க் ஃபோன் பண்ணி நம்ம சிங்கப்பூர் அக்கவுண்ட் கிளியர் ஆயிடுச்சான்னு எம்டி கேட்க சொன்னாரு. மேடம், உங்களை பத்தி சார் கிட்ட சொன்னேன். வெயிட் பண்ண சொன்னாரு. இப்ப வந்துடுறாரா?
என்னம்மா எப்படி இருக்க? என்ன அப்படி பாக்குற? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைக்காக முத உன்னை பொண்ணு பார்க்க வந்தது நான் தான். உட்காரு. அட உட்காருமா. என் பையன் சொன்னான், அப்பா நான் ஏர்போர்ட் போற வழியில எனக்கு ஒரு பொண்ணு முத்தம் கொடுத்துருச்சு, அவன் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அவன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கட்டி வையின்னு. நானும் மறுநாளே உன் வீடெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து சம்பந்தம் எல்லாம் பேசி எல்லாம் முடிகிற நேரத்துல கன்றாவி அந்த போன் வந்து தொலைஞ்சது. அப்புறம் ஒரே கலாட்டாவாயி எல்லாம் கெட்டு போச்சு. என் பையன் ஆசைப்பட்ட பொண்ணு அவனுக்கு கிடைக்கலங்கிற கோவத்துலதான் உனக்கு வந்து 2 மாப்பிள்ளையும் நான் தடுத்துட்டேன். இதை கேள்விப்பட்டு ஜீவா இங்க வந்தான், என்ன உணர வச்சான். அதுக்கப்புறம் தான் அது யாரது, புவனேஸ்வரி காட்டன் மில்ஸ் ஓனர் பொண்ணு பாக்குறதா கேள்விப்பட்டேன். உன்னை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். ரிசல்ட் நீ இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கிற. ஊர்ல இருந்து திரும்பி வந்த என் பையன் உன் கதையை கேட்டுட்டு நேரா என்கிட்ட வந்து நல்லா கேட்டான். அப்பா நீ மட்டும் அந்த 2 மாப்பிள்ளைய தடுக்காம இருந்திருந்தா அதுல ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்திருப்பா இல்ல, நீ அதை தடுத்து இதை சேர்த்து விட்டதுனாலதானே அவ இந்த கோலத்துக்கு வந்து நிக்கிறான்னு கேட்டான். இன்னொன்னு சொன்னான், உன்னால அவ கழுத்துல இருந்து இறங்கின தாலி என்னால அவ கழுத்துல ஏறணும்னு சொன்னான். நல்ல பாயிண்ட் இல்ல? செம்ம பாயிண்ட். அதான் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். 25 வேலைக்காரங்களுக்கு மேல இங்க இருக்கும்போது அவன் உன் வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்காரனா ஒரு சமயக்காரனா இருந்தானே, நான் செஞ்ச தப்புக்கு அவன் பரிகாரம் தேடணும். நிறைய பொண்ணுங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல நிக்கும் போது அவன் உன்னையே சுத்தி சுத்தி வந்தானே, எதுக்கு? உன் மேல இருக்கிற காதல் மட்டும் இல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு அவன் மூலியமா பிராயச்சித்தம் தேடுறதுக்கு தான். உன் மாமனாரை விட உன் அண்ணனுங்களை விட நான் பணக்காரம்மா. அவங்க பிசினஸ் எல்லாம் இந்தியா வரைக்கும் தான். என் ஹோட்டல் உலகம் பூரா இருக்குது. நான் கோடீஸ்வரன். இருந்த என் பையனை உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். ஏன்னா நீ வாழ வேண்டிய பொண்ணு, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயசு. இதுக்கப்புறமும் உன் மனசுல அவனுக்கு இடம் கொடுக்கலன்னா நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சக்சஸ்.